பாலகோபால் ஜெய ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கிருஷ்ணரோட பாலலீலை எல்லாம் நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சொல்லி முடிக்க முடியாது. ஆனா இந்த ஜென்மம் நமக்கு கொடுத்துருக்காரே, அதெல்லாம் கேட்கறதுக்கு வாங்கோ இன்னைக்கு ஒரு அழகான பாலலீலைய நம்ம எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன், மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் அப்படின்னு யசோத மாதா சொன்னான் தானே நீங்கள்லாம் நினைக்கிறீங்கோ? இல்லை, மாடு மேய்க்க போனோன்னு சொல்லுறேனே நானே அப்படின்னு யசோத மாதா சொன்னாலாம். யாருக்கு? கிருஷ்ணர்கிட்ட. கிருஷ்ணரும் சொன்னாராம், ஓகே ஓகேம்மா, கண்டிப்பாக போயிட்டு வரேன், மாடு மேய்ச்சிட்டு சாயங்காலமாக வரேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ரெடி ஆயிட்டாளாம் கிருஷ்ணரோட போய் மாடு மேய்க்கிறதுக்கு. மாடை மேய்ச்சிட்டு தான் உட்காந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு திருப்பியும் மாடெல்லாம் மேய்ச்சலெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வர்றது தான் கிருஷ்ணரோட பழக்கமாக இருந்தது. கண்டிப்பாக அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவரை அக்கம்பனி பண்ணியிருக்கா. இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் பண்ணும்போது, இந்த உழைப்பு பண்ணும்போது அத்தனை பேரும் இருந்திருக்கா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்போ என்னாச்சு தெரியுமா? ஒரு நாள் கிருஷ்ணர் தன் ஃப்ரெண்ட்ஸோட மாடு மேய்க்க போயிருக்கார் ஆஸ் யூஷுவல். அப்போ என்னாச்சுன்னா, அங்கே எப்போவுமே லஞ்ச் டைமில் எல்லாம் மரத்தடி கீழே உட்காந்துண்டு கையெல்லாம் அலம்பிட்டு சாப்பிட உட்காந்துப்பா. இப்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப அன்பை காமிச்சிருக்கா கிருஷ்ணர்கிட்ட, இல்லையா? அப்படி இருக்கும்போது அவள்லாம் என்ன பண்ணுவான்னா, இப்போ எல்லாரும் புளியோதரை, சக்கரை பொங்கல், ஒருத்தர் ஒன்று எடுத்துன்னு வந்திருப்பா. இடியாப்பம், இட்லி, தோசை, டோக்லான்னு எதையா எடுத்துன்னு வந்திருப்பா. அப்புறம் யூபியில் நடந்ததுனால கண்டிப்பாக இந்த டிஷ்ஷஸும் சொல்லணுமே. ரோட்டி, தால் சாவல், அதுக்கப்புறம் தந்தூரி ரோட்டி வித் ஷாஹி பன்னீர் எல்லாம் கொண்டு வந்திருப்பா. எல்லாரும் எத்தனை டிஷ்ஷஸ் கொண்டு வந்தாலும், தினம் வனபோஜனம்தான் கொண்டு வந்தாலும், ஃபஸ்ட்டு வாயை இந்தா கிருஷ்ணா சாப்பிடு அப்படின்னு கொடுப்பா. அவ்வளோ ஆசையாக பிரேமையாக இருந்திருக்கா அத்தனை கோபாஸும் அத்தனை ஃப்ரெண்ட்ஸும். அப்போது இந்த கோபாஸ் எல்லாம் இப்படி கொடுக்கறதுனால, பிரேமையோடு கொடுக்கறதுனால கிருஷ்ணர் அவரோட மனசில் இவாளுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் பிளேஸை என்றைக்குமே கொடுத்துருந்தார் சின்ன வயசுலேருந்து. அப்படி இருக்கும்போது கிருஷ்ணருக்கு, லீலை பண்ணுற கிருஷ்ணருக்கு விஷயம் என்னன்னா தெரியாது. இப்படி அழகாக வனபோஜனம் பண்ணுற கிருஷ்ணரையும் அவளோட கோபா ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப பாக்கியமாகவும் நினச்சாலாம் 30 தேவர்களும். அத்தனை தேவர்களும் என்ன நினச்சான்னா, கிருஷ்ணர், இந்த பாலகிருஷ்ணர் தங்களோடையும் இந்த லீலை பண்ணக்கூடாதா, பண்ண முடியாதா, பண்ண வேண்டாமா அப்படின்னு ரொம்ப பிரியப்பட்டு மீன்களாக மாறிட்டாளாம். அதுவும் எதுலன்னா யமுனாலேயே, யமுனா நதியில் மீன்களாக அவள்லாம் பிறவி எடுத்து வந்துடுறா. எதுக்காகன்னா, இந்த கோபாஸ் எல்லாம் போய் சாப்பிட்டதுக்கப்புறம் மீதி கை அலம்பு வாழணும். சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த கை அலம்பும் போது மீதி எச்சல் ஒட்டின்னு இருக்கும்ல, அந்த எச்சல் உணவை சாப்பிட்றதுக்காகவே 30 தேவர்களும் மீன்களா பிறக்கிறா யமுனாக்குள்ள. அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? அண்ட சராசரங்கள்லையும் என்னென்னலாம் நடக்கிறதுன்னு குட்டி கிருஷ்ணருக்கு தெரியாமையா இருக்கும். அவர் என்ன பண்ணார்னா, இந்த பிளான் தெரிஞ்சிடுத்து அவருக்கு. 30 தேவர்களும் மீன்களா பிறந்தாச்சு யமுனா இல்லை அப்படின்னு. அப்போ உடனே அவர் சொல்கிறார், அன்னைக்கு ஆஃப்டர்நூன் அவள்லாம் லஞ்சு சாப்பிடும்போது, லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னைக்கு நான் தரப்போகிறேன் உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவராத்துலேருந்து கொண்டு வந்த பாஜ்ரா ரோட்டியும் தால் மக்னியும் கொடுக்குறா. கிருஷ்ணர் கொடுக்குறார் எல்லார்கிட்டையும், எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கோபாஸ்கிட்டையும் கொடுக்குறார் சாப்பிட்றதுக்கு. கொடுத்ததுக்கப்புறம், இன்னைக்கு நான் கொடுத்தது ரொம்ப ஸ்பெஷல் உங்களுக்கெல்லாம், நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னா பிரசாதமாக இதை நினச்சிண்டு ஒன்று மரத்தில் கையை தொடச்சிக்கோங்கோ, இல்லைன்னா உங்கள் ட்ரெஸ்ஸில் கையை தொடச்சிக்கோங்கோ, போய் யமுனையில் போய் கையை அலம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறார். ஏன்னா யமுனையில் இருக்கிறது 30 தேவர்களான மீன்கள். இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போது இந்த மீன்களான 30 தேவர்களும் ரொம்ப டிசப்பாயிண்டடாக போயிடுறா. ஏன்னா அவளுக்கு கிருஷ்ணர் சாப்பிட்டு தொட்ட எச்சல் சாதம் கை அலம்பும் போது கூட கிடைக்கலையே மீன்களாக இருக்கும்போது அப்படின்னு ரொம்ப வருத்தமாக போயிடுறது. உடனே அவள் என்ன பண்ணுறா, நேர சத்தியலோகத்துக்கு போகிறா. சத்தியலோகத்தோட அதிபதி யாருன்னா பிரம்மதேவர். பிரம்மதேவர்கிட்ட போய்,
இந்த கன்சான சொல்றா, இந்த மாதிரி எங்களால வந்து இந்த பாலகிருஷ்ண லீலைய பார்த்து பூரிச்ச போது இந்த கையலம்புற எச்சலோட சாப்பாடு கூட பிரசாதமா எங்களுக்கு கிடைக்கல சுவாமி. நீங்க தான் அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு பிரம்மா கிட்ட போய் முறையிடுறா. பிரம்மதேவர் சொல்றார், கவலைப்படாதீங்கோ, மேட்டர் இஸ் கிவன் டு மீ, ஐ வில் டேக் கேர் ஃப்ரம் மை எண்ட். பிரம்மதேவர் இந்த விஷயத்தை பெரிய டிட்டர்மினேஷனோட, கொஞ்சம் ஈகோவோடையும் பயங்கர ப்ரைடோடையும் ஹேண்டில் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டார். அதனால் அவர் என்ன பண்ணார்னா, சத்தியலோகத்திலேருந்து கீழே இறங்கி வரார் கோகுலத்துக்கு. என்னன்னா, இந்த மாடு மேய்க்கிற கிருஷ்ணரையும் அவரோட கோபாசையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவோட தான் வரார். என்ன பண்ணினார்னா, பிரம்மதேவர் கிருஷ்ணரும் கோபாசும் அன்னைக்கு வந்து மாடு மேய்ச்சின்னு இருக்கும்போது கோபாஸ் எல்லாரையும், மாடு கண்ணுக்குட்டி கோபாஸ் எல்லாரையும் கடத்தி கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற குகையில் அடைச்சுடுறார், கேவில் அடைச்சுடுறார். கிருஷ்ணர் திரும்பி பார்க்கும்போது தன்னோட கோபாஸும் தன்னோட கவுசையும் இல்லைன்னா இந்த குட்டி குட்டி இருக்கிற கண்ணுக்குட்டி எல்லாமும் காணாமல் போயிடுறது. அவருக்கு ஒரே கவலையாக இருக்குது கிருஷ்ணருக்கு. நமக்காக கவலைப்படுறார் அவர். இப்போ பிரம்மதேவர் என்ன நினைக்கிறார்னா, கிருஷ்ணருக்கு இப்போ தேடுவார், கவலைப்படுவார் ஒன்றும், தன்னோட ஃப்ரெண்ட்ஸும் கவுஸும் கண்ணுக்குட்டியும் காணோன்னு. அப்போ என்ன ஆகுங்கிறத அவருக்கு நமக்கு தெரிய வைக்கலாம், இது ஒரு லெசனாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு பிரம்மதேவர் என்ன பண்ணுறார், நேராக அவரோட சத்தியலோகத்துக்கு போயிடுறார். எல்லாரும் ஒன்று இதில் கவனிக்கணும், சத்தியலோகத்திலேருந்து பிரம்மதேவர் கீழே வந்துட்டு திரும்பி மேலே போகிறதுக்குள்ள 1 வருஷம் ஆயிடுறது. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த 1 வருஷமும் கிருஷ்ணரோட கோபா ஃப்ரெண்ட்ஸும் கவுஸும் கண்ணுக்குட்டியும் குகையில் அடைஞ்சின்று இருந்தா அப்படின்னு தானே நீங்கள்லாம் நினைக்கிறீங்கோ. அது மட்டும் நடக்கலை, அதுவும் சேர்ந்து இன்னும் பல விஷயங்கள் நடத்தினார் கிருஷ்ணர். கிருஷ்ணருக்கா தெரியாது பிரம்மதேவரோட இந்த அகங்காரத்தினால தான் இத்தனையும் நடந்திருக்குன்னு? இப்போ பிரம்மதேவருக்கு பாடம் புகட்டணும்னு நம்ம குட்டி கிருஷ்ணர் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் என்ன பண்ணான்னா, நேராக சத்தியலோகத்துக்கு போய் பிரம்மாவாவே உட்காந்துட்டார். ஏன்னா எல்லா உயிரினங்களுக்குலையும் அவர் தானே இருக்கார். அங்கே உட்காந்து பிரம்மாவோட வேலையை பார்த்துட்டு இருக்கார். கேட் கீப்பர் கிட்ட சொல்லிட்டாராம் முதலியே, இந்த மாதிரி என்ன மாதிரி ஒருத்தர் கீழேந்து வருவா, அவள் டூப்ளிகேட் தான், அவளை அனுப்பிச்சுடுங்கோ அப்படின்னு. அதே மாதிரி கேட் கீப்பர் ஒரிஜினல் பிரம்மா வரும்போது அனுப்பிச்சுட்டார் அவரை கீழே. பிரம்மாவுக்கு ஒன்றுமே புரியலையாம். என் இடத்துல ஆல்ரெடி ஒரு பிரம்மதேவர் இருக்காரா, அப்போ கீழே நான் போயிட்டு வரத்துக்குள்ளே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்க்குறார். கீழே வந்து பிருந்தாவனத்துலேயும் கோகுலத்துலேயும் பார்த்தா அவர் அடைச்சி வச்சிருந்த குகைக்குள்ள கோபாசும் பசுக்களும் கன்றுக்குட்டிகளும் இருந்தது போல வெளியில் விளையாடின்னு இருக்கார் கிருஷ்ணரோட அத்தனை கோபாசும் கண்ணுக்குட்டிகளும், சாப்பாடு டிஃபன் பாக்ஸும் தடியும் டண்டியும் எல்லாம் இருக்கு. இவருக்கு ஒரே கன்ஃபியூஷன், எல்லா இடத்துலையும் எல்லாரும் இருக்கா, நான் ஒளிச்சு வச்ச இந்த கண்ணுக்குட்டி பசுமாடு அவரோட கோபா ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே போனா அப்போ அப்படின்னு. அப்போ கிருஷ்ணர்கிட்ட வந்து பிரம்மதேவர் கேட்குறாராம், எப்படி நான் தான் கடத்தி வச்சேனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கவுஸையும் கண்ணுக்குட்டிகளையும் அது குகைக்குள்ள, எப்படி இவாள்லாம் வெளியில் விளையாடின்னு இருக்கா அவங்களோட அப்படின்னு கேட்டு பயங்கர கன்ஃபியூஷனில் கேட்குறாராம். அப்போது கிருஷ்ணர் சொல்கிறாராம், அதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணினாராம். என்ன தெரியுமா? எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எல்லா கவுஸ் டிஃபன் பாக்ஸ் டடி டண்டி கண்ணுக்குட்டி எல்லாமே கிருஷ்ணராக மாறி சங்கு சக்கரத்தோட காட்சி தரார் பிரம்மதேவருக்கு. அப்போ பிரம்மதேவருக்கு புரியவே இல்லையாம். மேலே பார்க்குறாராம் சத்தியலோகத்தில், அங்கே இருக்கிற பிரம்மதேவரும் சங்கு சக்கரத்தோட கிருஷ்ணராகவே காட்சி அளிக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் குகைக்குள்ளே இருக்கிற அத்தனை பசுக்களும் கன்றுக்குட்டிகளும் கிருஷ்ணரும் சங்கு சக்கரத்தோட காட்சி அளிக்கிறாராம். அதுக்கப்புறம்தான் பிரம்மதேவர் தன்னோட கர்வத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு கிருஷ்ணர்கிட்ட மன்றாடி சொல்கிறாராம், இந்த மாதிரி ரொம்ப வந்து உங்களோட பாலலீலையை பார்க்கணுன்னு ஆசையாக வந்ததுனால எங்களால் வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் நடந்துருத்து. ஆனால் அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாராம் என்னென்னா, பிரேமையும் பக்தியும் இருக்கும்போது என்னை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம், என்னை உணரலாம். பிரேமையும் பக்தியும் ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுனால தான் இந்த கோபாக்கும் கோபிகைகளுக்கும் இந்த பசுக்களுக்கும் கன்றுக்குட்டிகளுக்கும் என்றைக்குமே நான் பிரியமானவனாக இருக்கேன். நீங்கள் அகந்தையோட என்னால் பண்ண முடியும்னு நினச்சிண்டு கீழே வந்ததுனால உங்கள் கண்ணுக்கும் மற்றவாளுக்கும் நான் தெரியாமையே போயிட்டேன்.
அப்படின்னு மட்டும் சொல்லி முடிக்கிறாராம். இதுதான் கிருஷ்ணர் பண்ணின ஒரு அழகான பாலலீலை பிரம்மதேவரோட. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.